அங்கிருந்து உடல் எடுக்கப்பட்டு புறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், முழு விவரங்கள் என்ன? இந்த வானத்தை போல மனமும் பனி துளியை போல குணமும் படைத்த கேப்டன் தனது இறுதி பயணத்தை தீவுத்திடலில் இருந்து தொடங்கியிருக்கிறார். இப்பொழுது அவரது இறுதி ஊர்வலமானது தீவுத்திடலில் இருந்து தொடங்கி இருக்கிறது. அவரது உடல் தீவுத்திடலில் இருந்து அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஊர்வலமாக குண்டுமணி நெடுஞ்சாலை வழியாக ஈவேரா சாலை வழியாக கேப்டன் அவர்களினுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்பொழுது கேப்டனுடைய உடல் ஏற்றப்பட்டிருக்கிற அந்த வாகனத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்களும், அதாவது அவரது கேப்டனுடைய மனைவி பிரேமலதா, மகன்கள் விஜயபிரபாகன், சண்முக பாண்டியன், மைத்துனர் சதீஷ் ஆகியோர் அந்த வாகனத்திலேயே கேப்டனுடைய உடலுடனேயே கோயம்பேடு பயணிக்கின்றனர். இந்த பயணம் என்பது எவ்வளவு நேரம் நீட்டிக்கும் என்பது தெரியாவிட்டாலும் கூட இந்த பயணம் அவ்வளவு முடிந்துவிடக் கூடாது என்பதுதான் கேப்டனை நேசிக்கும் ஒவ்வொருவரினுடைய எதிர்பார்ப்பாகவும் ஏக்கமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்னமும் அவரினுடைய உடலை இறுதியாக பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தீவுத்திடலிலே காத்திருந்தவர்கள் கூட முழுமையாக அஞ்சலி செலுத்த முடியவில்லை. இருப்பினும் நேரத்தினுடைய அருமை கருதி அவர்கள் அந்த இறுதிச் சடங்கை எல்லாம் செய்ய வேண்டும். இறுதிச் சடங்கு ஏற்கனவே இன்று மாலை 4:45 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த நேரத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு தற்பொழுது கேப்டனுடைய உடலானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இறுதிய மரியாதையெல்லாம் செய்யப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த வாகனம், அதாவது கேப்டனுடைய இந்த இறுதி சடங்கு செல்லும் வழியில் வாகன ஓட்டிகளுக்கு, இதர வாகன ஓட்டிகள் யாருக்கும் அனுமதி கிடையாது. எனவே அந்த சாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு போக்குவரத்தை தவிர்க்கும்படி காவல்துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கேப்டனுடைய வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறது. கேப்டனுடைய உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களும் தற்பொழுது அந்த வாகனத்தில் இருக்கிற சூழலில் அந்த கேப்டனுடைய உடலை சுமந்து கொண்டிருக்கிற அந்த பெட்டியை கட்டும் பணிகள், அந்த பணிகள் எல்லாம் முடிந்த பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் கேப்டனுடைய இறுதி யாத்திரையானது தொடங்கி இருக்கிறது. நேற்று காலை உயிரிழந்த கேப்டனுடைய உடல் முதலில் அவரது இல்லத்தில், சாலிகிராமம் இல்லத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. பின்னர் கோயம்பேடு அலுவலகத்தில் எடுத்து வரப்பட்டு அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. கோயம்பேடு அலுவலகத்திலேயே ஏராளமான திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தும் பொழுது இன்று காலை 6 மணி முதல் 1 மணி வரை உடலானது வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நேரம் அதிகரித்தாலும் கூட பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படும் வகையில் தற்பொழுது வரை அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு தற்பொழுதுதான் இந்த உடலானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு கேப்டனுடைய இந்த இறுதி யாத்திரையானது தொடங்கி இருக்கிறது. அறிவித்த நேரத்தையும் தாண்டியே கேப்டனுடைய உடல் தீவுத்திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இருப்பினும் இன்னும் முழுமையாக அஞ்சலி அனைவருமே அஞ்சலி செலுத்திவிட்டார்கள் என்ற நிலை ஏற்படாத சூழலிலும் கூட தற்பொழுது கேப்டனுடைய உடலானது அங்கிருந்து தற்பொழுது கோயம்பேடு நோக்கி புறப்பட்டு இருக்கிறது. கோயம்பேட்டில் ஏற்கனவே அதற்கான பணிகள் அனைத்துமே செய்யப்பட்டு இருக்கின்றன. கேப்டன் நிரந்தரமாக துயில் கொள்ளக்கூடிய அந்த இடமும் பிரிக்கப்பட்டு அந்த துளிகள் எல்லாம் தூண்டப்பட்டு ஒரு தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கேப்டனுடைய உடலை சுமக்கக்கூடிய அந்த சந்தன பேழையும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சந்தன பேழையினுடைய ஒரு புறத்தில் கேப்டன் என்ற வாசகமும், அதே போல மற்றொரு புறத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், நிறுவன தலைவர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்த 2 வாசகங்களும் சந்தன பேழையில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த சந்தன பேழையை வைத்துதான் கேப்டன் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த இறுதி சடங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசு சார்பில் 2 அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது